வணக்கம். டிஎஸ்டிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன். ஓகே, லாஸ்ட் ஸ்டுடியோ டிஸ்கஷன், சோப்னாங்கி எரர் டிஸ்கஷன். சோப்னாங்கி பொறுத்த வரைக்கும் எதனால் எரர் ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ட் டீம் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் சென்னையில் ஸ்டே பண்ணும்போது கூட அங்கே இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ இந்த மாதிரி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு உண்டான நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நிறையா ஹோட்டலுமே இருக்குது, நிறையா சர்வீஸுமே இருக்குது. ஓகே, அதனால் சென்னையில் ரொம்பவே பசி அதிகம், பசி உணர்வாகவே தான் இருக்கும் எப்போவுமே. ஏன் அப்படின்னா ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்லாம், அதுக்கு தகுந்த மாதிரி வேலையும் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரமும் இருக்கும். ஓகே, ஒரு மருத்துவ ரீதியாகவும் ஒரு ஜிம் கோச் அப்படின்ற நிலையிலையும் ஒரு நாளைக்கு 6 வேளை கூட சாப்பிட சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோ பசி இருக்கும். இந்த சோப்னாங்கி என்ன பண்ணுது, அது வாழ்ந்த ஒரு பகுதி ஓரளவு ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ். அது மட்டும் இல்லாமல் சோப்னாங்கியோட கேரக்டரை புரிஞ்சதுனால அந்த ஹையர் கிளாஸில் இருக்கிறவங்க யாருமே சோப்னாங்கி கூட பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க, இன்க்ளூட் ஆக மாட்டாங்க, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவாங்க சோப்னாங்கி. ஓகே, அப்போ இந்த சோப்னாங்கி என்ன புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா, சென்னை ஃபுல்லாக பசியாக இருக்குது, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அதனால் நம்ம ஒரு மலத்தை ஏற்படுத்தலாம், எல்லாத்துக்கும் பட்டர்ஃப்ளை அட்டாக் ஏற்படுத்தி எல்லாருக்கும் பாத்ரூம் வந்துக்கிட்டே இருக்குங்க, பாத்ரூம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அந்த சோப்னாங்கி உருவாக்கிடுச்சு. அதுக்கப்புறமா நான் சென்னை போனதுக்கப்புறம் அங்கேக்கிட்ட நிறையா பேர்கிட்ட மிடில் கிளாஸ் நார்மல் பீப்புள் எல்லார்கிட்டையும் விசாரித்தேன். அவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்களும் பாருங்கள் சமைச்செல்லாம் சாப்பிட்றோம், குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது, பருப்பு குழம்பு இருக்குது, ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிறோங்க, எப்படி சாப்பிடாமல் எப்படிங்க உயிர் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் தகவல் சொல்கிறாங்க. அப்போ இந்த சோப்னாங்கி தான் வேணும்னே எரர் ஏற்படுத்துறது. ஓகே, இது காப்பாற்றுறன்ற பேரில் பசி உணர்வை மறக்கடிச்சிருது. ஓகே, இந்த பசி உணர்வை மறக்கிறதுனால, சரியாக சாப்பிடாதனால, சரியான நிலையில் தோது பார்க்குறன்றது, வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, அடுத்தடுத்த படிநிலையை நோக்கி முன்னேறதுன்றது எல்லாமே ஒரு தடைப்படும். ஓகே, அதனால் இந்த சோப்னாங்கி ஜிம்முக்கு போச்சு, உடம்பு குறைச்சிச்சு, தன்னை மினுக்கிக்கிச்சு அப்படின்னா அது தனிப்பட்ட விஷயம். ஓகே, அதை ஒரு பொதுத்தளத்தில் எல்லோரும் இந்த மாதிரி பசி உணர்வெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத இது இயக்கிறதுன்றது சரி கிடையாது. ஓகே, அதனால் இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ, இந்த ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறவங்க, இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஓகே, அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணக்கூடாது. ஓகே, சோறு திங்கவே விட மாட்டேங்குது சோப்னாங்கி அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு தான், அது சரிப்படுத்தணும். ஓகே, அடுத்து சோப்னாங்கியை பொறுத்த வரைக்கும் தன்னைத்தானே ஒரு மெச்சூரிட்டியாக நினச்சிக்குது. அதனால் தன்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு நான் கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்குது. இப்போது தற்சமயம் சோப்னாங்கி யார் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, ரூட் தி ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்கள் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சோப்னாங்கி ஏதோ அப்பப்போ ஏதோ கேஷ் கொடுக்கும் போல் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு தோது பார்க்கும் போல் இருக்குது. அதனால் அவங்களுக்கு மட்டும் இந்த சோப்னாங்கி இயங்கணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு வகையில் சார்ஜ் பண்ணிக்கும். அதாவது சோப்னாங்கிட்ட ஒரு 10,000 காசு கேட்டாலே அது பயங்கரமாக பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணும். ஏன் வேலை செஞ்சதுக்கு சம்பளம் கேட்டாலே துன்புறுத்தும். பல மாதமாக சம்பளம் தராமல் துன்புறுத்திட்டு இருந்துச்சு. நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கு சேலரி கொடுத்துச்சு. எனக்கு கூட காசு தரேன்னா சொல்கிற மாதிரியான ஒரு தகவல். ஏன்னா என்ன சோப்னாங்கி திரும்ப போனோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திடும் அப்படின்றதுனால அது உண்மையோ பொய்யோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, ஆனால் இருந்தாலும் மேக்ஸிமம் சோப்னாங்கிட்ட சேலரி கேஷ் எதிர்பார்க்குறன்றது ரொம்ப சிரமம், ரொம்ப சிக்கனவாதி. ஓகே, எந்த வகையிலும் ஒரு பயன் ஏற்படுத்தாது. அதனால் சோப்னாங்கியாவது பல்சர் பைக் வாங்கி தர்றதாவது. ஓகே, அதெல்லாம் கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது. ஓகே, அடுத்து சோப்னாங்கி மூவியில் புக் பண்ண அப்படின்னா அதை நேரில் சந்திக்கணும். அதுக்கப்புறம் அது கேஷ் அட்வான்ஸ் ஏதாவது கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்து ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் க்யூர் ஆனதுக்கப்புறம் தான் மூவி புக்கிங்கிறதே தோதாகும். எடுத்தவங்க கவுத்தனும் சோப்னாங்கி முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு வச்சிங்க, அது எரர் தான் ஆகும். ஓகே, அதனால் சோப்னாங்கிக்கு என்ன கவலை, அது ஒரு மூவியில் புக் ஆனதுக்கப்புறம் படப்பிடிப்பு வந்ததுக்கப்புறம் அது பாட்டுக்கு காசு வாங்கிட்டு அது பாட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் எவ்வளோ வேலை இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது, அந்த காசு பட்ஜெட் காசுலாம் திரும்ப வசூல் பண்ணணும், எவ்வளவோ வேலை இருக்குது. ஓகே, அதனால் சோப்னாங்கி பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றது நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகே, அதனால் சோப்னாங்கி பொறுத்த வரைக்கும் நேரில் சந்திக்கணும். அதுக்கப்புறம் கேஷ் அட்வான்ஸ் அப்படின்றது தேவைப்படுது. அதுக்கப்புறம் 6 மந்த்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு தேவைப்படுது. அதுக்கப்புறம் தான் தோதாகும். அதனால் ஸ்டூடியோவை எதிர்பார்க்காதீங்க. ஓகே, நானே ஏதோ தோதாகிறப்ப ஈவினிங் டைம் கூப்பிடுவேன்.
ஓகே. சரி, அடுத்து இந்த ஸ்டூடியோ அப்படின்னாலே கொஞ்சம் கருக்கலைர் உணர்வு ஏற்படுறதுக்கு காரணமே இந்த ரஜினிகாந்த் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்க 2 பேர் தான் தடை ஏற்படுத்துகிறாங்க. இவங்க 2 பேருமே எதிரும் புதிருமா இருக்கிறாங்க. சில பேர் 2 பேருமே ஒரே ஒற்றுமையாகவும் இருக்காங்க. அதனால் இவங்களோட கான்செப்ட் படி என்ன அப்படின்னா, என்னமோ சொல்ல வராங்க. ஆனால் என்ன சொல்ல வராருன்னு அப்படின்றது ஆக்டர் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருக்குது. அவர் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்றதே ஒரு கொஸ்டினாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஆனால் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் தீங்கான ஒரு நபர் தான். யார் காசு கொடுத்தாலும் போதும், அவங்களுக்கு சாதகமாக இயங்குவாங்க. ஓகே. அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் இவங்க தான் கொஞ்சம் எரரு. நேற்று கூட எடிட் செஞ்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே எத்தனை டைம் பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறாங்க. ஓகே. அதனால் யார் காசு கொடுத்தா என்ன, சரியோ தீதோ, நல்லவரோ தீதோ, அவங்களுக்கு உடனே நாங்கள் தீங்கு செய்வோம், அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. மனசாட்சியே இல்லாதவங்க. ஓகே. ஆனால் பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஸ்டாரு, எவ்வளோ பெரிய புகழ், எவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு. ஆனால் ஃபேமிலி தோதாகலை. பயங்கரமான எரரு. ஓகே. அதனால் மேக்ஸிமம் இந்த ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் தங்கம் தான், முத்து தான், வைரம் தான், பவளம் தான், ஓகே தான். ஆனாலும் ரஜினிகாந்தை அலோவ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் எரர் ஏற்படுத்த சான்சஸ் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அலோவ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு தேவை கேஷு. அது எப்படி கிடச்சா என்ன, அதுக்காக யார் துன்பப்பட்டால் என்ன, நம்ம கரெக்டாக இருக்குது, நமக்கு காசு கிடைக்குதா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது சரி கிடையாது. ஓகே. அது சரியான முறையுமே கிடையாது. அதனால் இவங்க 2 பேரையும் மட்டும் ஓரளவு ஸ்டூடியோ விட்டு விலகிட்டோம் அப்படின்னா ஸ்டூடியோவானது கொஞ்சம் வேகமாக முன்னேறி போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே. சரி, நான் திரும்ப ஏதாவது தோதாகிறப்ப கூப்பிட்றேன். நன்றி, வணக்கம், பாய்.